ஹாய் பசங்களா. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ரிசல்ட் வந்துருச்சு. ஸோ பேஸ்ட் ஆன் த ரிசல்ட் சரிங்களா, கட் ஆஃப் ப்ரிடிக்ட் பண்ணதை விட ஒரு 5 to 10 மார்க் மேலேயே போயிருக்குது. ஓகேங்களா. ஸோ தமிழ்நாடு கட் ஆஃப் வந்து நான் ப்ரிடிக்ட் பண்ணி ஒரு வீடியோ போடுறேன். ஆனால் நான் அந்த வீடியோவில் வந்து உங்கள் கட் ஆஃப் இன்னும் பெட்டராக ப்ரிடிக்ட் பண்ணணும்னா எனக்கு என்ன வேணும்? எனக்கு உங்களோட மார்க்கும் வேணும், ரேங்க்கும் வேணும். அதுக்காக நான் ஒரு ஃபார்மை கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். தயவு செய்து எல்லாருமே அந்த ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. ஃபார்ம் ஃபில் பண்ணி எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கு சர்க்குலேட் பண்ணுங்க. எவ்வளோ அக்யூரேட்டா டேட்டா இருக்கோ அந்த அளவுக்கு அக்யூரேட்டா நான் வந்து உங்களுக்கு ரிசல்ட் சொல்ல முடியும். இந்த பர்டிகுலர் வீடியோல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, லாஸ்ட் இயர் எந்த ரேங்க்ல சீட் கிடைச்சிருக்கோ அந்த ரேங்க்குக்கு ஈக்குவலண்டா இந்த வருஷம் ரேங்க்ல என்ன மார்க் வருது. ஸோ அதை கம்பேர் பண்றதுக்காக தான் எனக்கு உங்க மார்க்கும் ரேங்க்கும் தேவை. புரியுதுங்களா? ஸோ எனக்கு மார்க்கையும் ரேங்கையும் நான் கம்பேர் பண்ணணும்னா இந்த வருஷம் உங்களோட மார்க் என்ன, ரேங்க் என்ன. ஸோ லாஸ்ட் இயர் ரேங்கையும் இந்த வருஷம் ரேங்கையும் கம்பேர் பண்றப்ப ஆல் இண்டியா கோட்டால இந்த அளவுக்கு மார்க் போக வாய்ப்பு இருக்கு. புரியுதுங்களா? இதுதான் கட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு. லாஸ்ட் ரவுண்ட் வரப்ப இந்த கட் ஆஃப் இந்த அளவுக்கு மேபி வரலாம். ஓகே. இதை விட ஒரு 10 மார்க் நீங்க கம்மியா எடுக்கிறீங்கன்னா நீங்க வெயிட் பண்ணி வேணா பாருங்க. 20, 30, 40 மார்க் எல்லாம் கம்மி ஆகுது அப்படின்னா தயவு செய்து வெயிட் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியால இறங்கிருங்க. சரிங்களா? தயவு செய்து அதுக்கு மேல டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாங்கிற ஐடியால இறங்கிருங்க. இப்போதைக்கு இதான் கட் ஆஃப். இது இன்னும் கொஞ்சம் இன்னும் டெசிமல், ஏன்னா இதுல வந்து 575 அப்படிங்கிற ஒரு ஹோல் நம்பரா போட்டிருக்கேன். ஓகே. எனக்கு இன்னும் கொஞ்சம் டேட்டாஸ் கிடைச்சா பெட்டரா இருக்கும். அதுக்காக தான் நான் கீழே ஒரு ஃபார்மை கொடுக்குறேன். தயவு செய்து அந்த ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. பாஸ் மார்க் நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. பாஸ் மார்க் உங்களுக்கு காமிச்சிடுறேன். இதுதான் இந்த வருஷத்துக்கான பாஸ் மார்க். பாஸ் மார்க் வந்து ஜென்ரல் கேட்டகிரிக்கு 213, பிடபிள்யூடியில் ஜென்ரல் கேட்டகிரிக்கு 194. இது தவிர்த்து மற்ற எல்லா கேட்டகிரியில் இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே பாஸ் மார்க் வந்து 177. இந்த அளவுக்கு பாஸ் மார்க் போனது கிடையாது. கட் ஆஃப் மார்க் பார்த்தீங்கன்னா சரிங்களா, கட் ஆஃப் மார்க் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயரோட பயங்கரமா எகிரி இருக்கு. சரியா? நான் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து எல்லா ப்ரிடிக்ஷன் வீடியோலையும் பார்த்தீங்கன்னா நான் கட் ஆஃப் மார்க் வந்து ப்ரிடிக்ட் பண்ணி வச்சிருப்பேன். உங்களுக்கே தெரியும். சரிங்களா? இந்த மாதிரி ஒரு 570 நான் ப்ரிடிக்ட் பண்ணேன். இந்த 570யோட 10 மார்க் எக்ஸ்ட்ரா தான் போகும் இதுக்கு. ஓகே. இது இன்னும் அக்யூரேட்டா நான் உங்களுக்கு சொல்றேன். நிறைய பேர்லாம் சொன்னீங்க. சரிங்களா? இல்லைன்னா சார் இவர் ரொம்ப அதிகமா சொல்றாரு அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க. பட் நான் சேவ் ஸ்கோர்னு எதை சொன்னேனோ அதை விட 10 மார்க் எக்ஸ்ட்ரா தான் கட் ஆஃப் போயிருக்குது. ஸோ கம்மியான கட் ஆஃப்லாம் வரல. இப்போ ஜென்ரலுக்கு மட்டும் நான் பார்க்குறப்ப எனக்கு ஓபிசி, தமிழ்நாட்டில் ஓபிசிக்கு வந்து 560. மற்ற எல்லா கேட்டகிரிக்கும் நான் கட் ஆஃப் மார்க் நாளைக்கு காலையில் உங்களுக்கு கொடுத்துட்றேன். அதுக்காக நான் டெஸ்கிரிப்ஷனில் ஒரு ஃபார்மை கொடுப்பேன். அந்த ஃபார்மை தயவுசெய்து ஃபில் பண்ணுங்க. தேங்க்யூ.